தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் கோ பார்த்தசாரதி ஐயா அவர்களுக்கும், தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலத்தின் தலைவர் முனைவர் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும், ஏராளமான கல்லூரிகளிலிருந்து கலந்து கொள்கின்ற மற்றும் திறந்தநிலை பல்கலைக்கழகத்திலிருந்து கலந்து கொள்கின்ற பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும், ஆய்வு மாணவர்கள் அனைவருக்கும் மற்றும் உலகம் முழுவதிலுமிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு பல்வேறு தகவல்களை பெற்று பயனடைய இருக்கின்ற அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சில நாடுகளில் இந்நேரம் மதியமாகிவிட்டது, சில நாடுகளில் இந்நேரம் இரவு. இங்கு எனக்கு இப்பொழுது மணி 7:40, காலை 7:40. ஆக பல்வேறு காலகட்டத்தில் உலகம் முழுவதிலும் இருந்து இன்று நாம் இணைந்திருக்கின்றோம். கொரோனா, இந்த COVID-19 இந்த வைரஸ் ஏற்படுத்தி இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையில் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு விஷயம் என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், அது இணையம் வழியாக தமிழ் உறவுகள் அனைவரும் பல்வேறு வகையில் இப்பொழுது பார்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை நாம் இப்பொழுது காண்கின்றோம். அதிலும் பல்கலைக்கழகங்கள் மிக விரிவாக இத்தகைய முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதை நினைத்து நான் நிச்சயம் உண்மையிலேயே பெருமைப்படுகின்றேன். எனது துறை கணினித்துறை. இங்கே வெப் கான்ஃபரன்ஸ் என்பதோ டெலிகான்ஃபரன்ஸ் என்பதோ மிகவும் இயல்பான ஒன்று. ஆனால் தமிழ் துறையில் மட்டுமல்லாது பல்கலைக்கழகத்தில், தமிழகத்தில் இன்று பல்வேறு வகையில் அனைவரும் இணைந்து இணையம் வழியாக நாம் அனைவரும் பார்த்து கொள்ள ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கின்றது என்று நினைத்து பார்க்கும் பொழுது, இது ஒரு வகையில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது என்றே நான் காண்கின்றேன். அதாவது ஒரு சோதனை வந்திருக்கின்ற சமயத்திலும் சாதனைகளை அனைவரும் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதாகத்தான் எனக்கு தெரிகின்றது. இன்றைய தலைப்பு, அதுவும் இந்த நிகழ்ச்சியில், இந்த கருத்தரங்க நிகழ்ச்சியில் முதல் உரையாக எனது உரையை அமைத்திருக்கின்றீர்கள். முதலில் உங்கள் அனைவருக்கும், அதுவும் பல்கலைக்கழகத்தின் தமிழியல் புலத்தின் ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் இதற்காக தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்ல ஒரு தொடக்கமாக இருக்கின்றது. பண்பாட்டில் இருந்து இந்த ஆய்வு, பிறகு இலக்கியம் என்று படிப்படியாக செல்வதாக நல்லதொரு நோக்கத்துடன் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பண்பாட்டு விஷயம் என்று சொல்லும் பொழுது பல்வேறு தகவல்களை நான் நிச்சயமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். இருக்கின்ற பேராசிரியர்கள் அனைவருமே இந்த துறையில் வல்லுநர்கள் தான். ஆனாலும் எனது சிந்தனையில் வருகின்ற சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது சுவாரஸ்யமான தகவல்களாகவும் ஆகலாம். தொடர்ந்து நாம் இணைந்து செயல்படுவதற்கும் இது ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கலாம் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கின்றது. இப்பொழுது தமிழர்களுடைய வாழ்க்கை என்று பார்க்கும் பொழுது, தமிழகத்தில் மட்டும்தான் தமிழர்கள் இருக்கின்றார்களா, இலங்கையில் மட்டும்தான் பெருவாரியான தமிழர்கள் இருக்கின்றார்களா என்ற ஒரு கேள்வியிலிருந்து மாறி, என்னை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டால், நான் மலேசியாவில் பிறந்த ஒரு தமிழர். மலேசியாவில் பிறந்து படித்து, பிறகு ஆஸ்திரேலியாவில் படித்து, எனது முனைவு பட்டத்தை வரை நான் ஐரோப்பாவில் செய்து, இப்பொழுது ஐரோப்பாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது தமிழர்கள் 5 கண்டங்களிலும் வாழ்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அதிகமான மக்கள், தமிழ் மக்கள் உலகம் முழுவதும் புலம்பெயர்ந்து மிக அதிகமாக வாழ்கின்ற ஒரு சூழலில் இப்பொழுது நாம் இருக்கின்றோம். இந்த சூழலில் நமது மொழி மற்றும் பண்பாடு என்ற ஒரு கண்ணோட்டத்தில் காணும் பொழுது, உலக மக்களுக்கு இந்த தமிழ் பண்பாடு என்பது எந்த வகையில் இப்பொழுது ஒவ்வொரு நாள் பழக்கத்திலும் இருக்கின்றது, ஒவ்வொரு நாளும் நாம் பிராக்டிஸ் பண்ணுகின்ற வகையில் எந்த வகையில் இந்த பண்பாட்டு விழுமியங்கள் இருக்கின்றது என்ற கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்வது பெருவாரியாக தமிழகத்திலிருந்து கேட்கின்ற பலருக்கு நிச்சயமாக பயனளிக்கும் என்றும் நான் கருதுகிறேன். மலேசியாவில் இருந்த காலகட்டத்துல நான் கொஞ்சம் சாதாரண தமிழ்லே பேசலாம்னு நினைக்கிறேன். செந்தமிழ்ல இல்லாம பேசலாம்னு நினைக்கிறேன். அதாவது மலேசியாவில் இருந்த காலகட்டத்துல நமக்கு எது கொடுக்கப்பட்டதோ அதுதான் தமிழர் பண்பாடு அப்படிங்கிற வகையிலேயே பலரும் வளர்ந்து விட்டோம். அதே போலதான் இலங்கையில இருந்தாலும் சரி, இப்பொழுது ஜெர்மனியில இருக்கிற தமிழ் குழந்தைகள் அத்தனை பேருமே இங்கே எது தமிழ் பண்பாடுன்னு கொடுக்கப்படுகின்றதோ அதுதான் தமிழ் பண்பாடு என்று ஏற்றுக்கொண்டு அதே வகையிலே வரும். ஆனா கால ஓட்டத்தில் நிறைய வாசிப்புகளும் களப்பணிகளுமாக நிறைய செய்யும் பொழுதுதான் தமிழர் பண்பாட்டில் இருக்கின்ற பல்வேறு கூறுகள் நமக்கு தெரிகின்றது. ஆக உலக அளவில் பார்க்கும் பொழுது மிக மிக பெரிய கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை கொண்டிருக்கின்ற கிரேக்க, ரோமானிய, எகிப்திய, சீன, அந்த பட்டியலில் வருகின்ற யூதர்கள் என்ற பட்டியலில் வருகின்ற போது தமிழர்களுடைய பண்பாடு என்பது மிகச் சிறந்த வகையில் இருக்கின்றது என்பதை இலக்கியத்தை பார்த்தோ ஆய்வறிக்கைகளை பார்த்தோ நான் சொல்லவில்லை. நேரடியான பார்வை, நேரடியான களப்பணி, நேரடியான பயணங்கள் என்ற வகையில் பார்க்கும் பொழுது எனக்கு இதன் விரிவான ஆழமான பண்பு அல்லது அதனுடைய ஆழம் என்பது அழகாக தெரிகின்றது.
எனது அலுவலக பயணங்கள் என்ற வகையில் பார்க்கும் பொழுதே நிறைய நாடுகளுக்கு நான் பயணம் சென்றிருக்கின்றேன். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நாடுகளுக்கு செல்லும் பொழுதும் சில நேரங்களை, அதாவது அலுவலக நேரம் தவிர்த்து சில நேரங்களை நான் மக்களை பார்ப்பதற்கும், பண்பாட்டை அறிந்து கொள்வதற்கும், புராதன சின்னங்களை பார்ப்பதற்கும் நான் செலவழித்தேன். அப்படி பார்க்கும் பொழுது தமிழ் பண்பாட்டையும் நான் ஒப்பீடு செய்ய முடிகின்றது என்ற வகையில் அது எனக்கு மிக முக்கியமாக அமைகின்றது. அதனால் எப்பொழுதுமே என்னுடைய பயணங்களில் நான் அதை மிக முக்கியமான ஒரு காரியமாக வைத்துக் கொள்வேன். மலேசியாவில் பிறந்து வளர்ந்தேன் என்று சொன்னேன் இல்லையா? ஆனா தமிழகத்துக்கு நான் முதல்ல வந்தது 1997ஆம் ஆண்டு தான். இந்த 1997ஆம் ஆண்டு வந்த பொழுது நான் பார்த்த, அதாவது நான் இதுவரை சினிமாக்களில் பார்த்த இந்த தமிழகத்திலிருந்து தமிழகம் எனக்கு வேறு மாதிரியான ஒரு காட்சியை அளித்தது. அதற்கு பிறகு 1999ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் 2 முறை அல்லது 3 முறை என்று நான் தமிழகத்துக்கு ஒவ்வொரு ஆண்டும் வந்து கொண்டிருக்கின்றேன். இந்த ஆண்டு மாத்திரம்தான் வித்தியாசமாக என்னுடைய பயணங்கள் இப்பொழுது தடைப்பட்டு இருக்கின்றது. ஏன்னா கொரோனா காலத்தினால் என்னால தமிழகத்துக்கு வர முடியாத ஒரு சூழல் இப்பொழுது இருக்கின்றது. மிக விரைவில் இது சரியாகிவிடும் என்று நினைக்கிறேன். நான் தமிழகத்துக்கு வந்த பொழுது வந்த காலகட்டங்களில் எல்லா நேரமும் முடிந்த அளவு பல்வேறு கிராமங்களுக்கு நான் பயணம் செய்தேன். அதாவது பயணம் என்று சொல்லும் போது கார் பயணம் என்பது மாத்திரம் இல்லை, பேருந்துல பயணம், கிராமங்களில் பயணம் என்று தமிழகத்தின் எல்லா ஏறக்குறைய முக்கியமான கிராமங்கள், ஏறக்குறைய தெரிந்த கிராமங்கள், தெரிந்த நகரங்கள் என எல்லா இடங்களுக்கும் முடிந்த அளவுக்கு நான் பயணம் செய்து மக்களுடைய வாழ்வியல், பண்பாட்டு விழுமியங்கள் எந்த வகையில் இருக்கின்ற என்று பார்த்து அவற்றை பற்றிய பல்வேறு தகவல்களை சேகரித்து அவற்றை தமிழ் மரபு அறக்கட்டளையின் வழியாக பதிவு செய்கின்ற பழக்கத்தை வைத்திருக்கின்றோம். ஆக இப்படிப்பட்ட ஒரு ஜேர்னி என்று சொல்லும்போது இந்த பயணத்தில் எனக்கு கிடைத்த பல தகவல்களை கொண்டு இந்த பண்பாடு என்பது எப்படி அமைந்திருக்கின்றது என்பதை பார்க்கலாம் என்று யோசிக்கிறேன். தமிழர் என்று பார்க்கும்போது 2 மிக முக்கியமான விஷயங்கள் எனக்கு நாம் அனைவருமே கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஒன்று என்னன்னா மொழி. அந்த மொழி என்பது நமது அடிப்படையாக இருப்பது. அடுத்தது அதோடு சேர்ந்த வகையாக பிரிக்க முடியாமல் இருப்பது இந்த பண்பாடு. இப்பொழுது தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் பண்பாடும் மொழியும் 2ம் இயல்பாகவே தமிழக மக்களுக்கு இருக்கின்றது. தமிழ் பண்பாடு, தமிழர் பண்பாடு என்பது இயல்பாகவே இருக்கின்றது. ஆனால் வெளிநாடுகளில் இருக்கின்ற தமிழர்களை பார்க்கும்போது அதன் ரேஷியோ என்று சொல்லுவோம் இல்லையா, விகிதாச்சாரம் என்பது கூடி குறைந்து இருக்கின்றது. சில நேரங்களில் சில காலகட்டங்களில் நமக்கு மொழி என்பது குறைந்து பண்பாட்டு விஷயங்கள் அதிகமாகவும், சில நேரங்களில் மொழி அதிகமாகவும் பண்பாட்டு விஷயங்கள் குறைந்தும் என்ற வகையிலும் இருக்கின்றது. உதாரணத்துக்கு சொல்வது எப்படி என்றால், இப்போ மொரீஷியஸ், ரியூனியன் அந்த மாதிரியான தீவுகள் எடுத்துக்கொள்வோம். பண்பாட்டை அவர்கள் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு பண்பாட்டு விஷயங்களை அவர்கள் பயன்பாட்டுல கொண்டு வராங்க. ஆனால் மொழி என்பது குறைந்து விட்டது, மொழி பயன்பாடுங்கிறது குறைந்து விட்டது. அதே மாதிரிதான் மார்டினிக், குடலோப் என்று எடுத்துக்கொண்டால் அங்கேயும் இப்படித்தான். அவர்களுக்கு தமிழ் பண்பாடு அப்படிங்கிற போது அந்த உடை தோற்றம், பிறகு அவளோட சடங்குகள், பல்வேறு உணவு வகைகள் அப்படிங்கிற வகையில சில விஷயத்தை பாதுகாத்துக்கிறாங்க. ஆனா மொழிங்கிற வகையில மொழி என்பது குறைந்து இல்லாமல் ஆகிக்கொண்டே போகின்ற ஒரு சூழல். மலேசியா, சிங்கப்பூர் என்று பார்க்கும் பொழுது ஏறக்குறைய நீண்ட கால தொடர்பு அப்படிங்கிறது இருக்கிறதுனால அங்க இந்த பிரச்சனை இல்லை. அங்க மொழி என்பது நீண்ட காலமாக, அதுவும் குறிப்பா கடந்த நூறாண்டுகள், அதாவது கடந்த நூற்றாண்டிலே பல்வேறு மொழி தொடர்பான நிகழ்ச்சிகள், முயற்சிகள் எல்லாம் நடந்ததுனால மொழியையும் பண்பாட்டையும் ஏறக்குறைய பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு ஒண்ணு வந்துவிட்டு. ஆனா ஐரோப்பாவிற்கு இப்போ பார்க்கும்போது பெருவாரியான புலம்பெயர்வு இப்ப ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா என்று நிகழ்ந்திருக்கு. இங்க அந்த பிரச்சனைகள் நம்ம பார்க்கிறோம். அதாவது பண்பாட்டு விஷயங்கள் எந்த அளவுக்கு கொண்டு வரப்படுகின்றன, மொழி விஷயங்கள் எந்த வகையில் கொண்டு வரப்படுகின்றன பார்க்கும்போது இதுலதான் தமிழ் சங்கங்கள், தமிழ் அமைப்புகள் எல்லாமே பல்வேறு வகையான முயற்சிகளை மேற்கொண்டு இந்த 2 விஷயங்கள், மொழி பண்பாடு 2ஐயுமே அதிகமாக இளைய தலைமுறைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆக இந்த ஒரு முயற்சியில இருக்கும் பொழுது அந்த பண்பாட்டு விழுமியங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதன் வழியாக அந்த விஷயங்களை நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு தான் என்னுடைய சிந்தனையும் என்னுடைய செயல்பாடும் அப்படின்னு போயிட்டே இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த பண்பாட்டிற்குள்ள மொழி அப்படிங்கிறப்போ நமக்கு தெரியும் என்ன, தமிழ் மொழி கற்றல், தமிழ் மொழியை பயன்பாட்டிற்கு வைத்தல், பிறகு இலக்கியங்களை வாசித்தல், இலக்கியங்கள் சொல்கின்ற கருத்துக்களை எடுத்துக்கொள்தல் அப்படிங்கிற வகையில மொழி சார்ந்த வகையில ஒரு வாழ்க்கை அமைப்பு அப்படிங்கிறத நாம் காணலாம். ஆனா பண்பாட்டு விஷயம் அப்படின்னு வரும்போது அது என்னென்ன வகையில அந்த பண்பாட்டு விஷயங்கள் அமைந்திருக்கின்றன அப்படிங்கிற ஒரு முக்கிய தெளிவு நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா சில நேரத்துல சில கேள்விகள் வருது, இது நமது பண்பாடா? உதாரணமா இப்ப சேலை உடுத்தல், வேட்டி கட்டுதல், இது நமது பண்பாடா அப்படின்னு நம்ம கேட்கும் போது பண்பாட்டோடு இருக்கிற ஒரு பெண் அப்படின்னு சர்வசாதாரணமா நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா சேலை உடுத்தி இருக்கும் போது, பாவாடை தாவணி உடுத்தி இருக்கும் போது.
ஆனால் இன்றைக்கு ஒரு 1000 ஆண்டுகள் போய் பார்க்கும்போது, ஒரு சோழர் கால கோயில் கட்டுமானத்தை பார்க்கும்போது, அங்க இருக்கிற சிற்பங்களை பார்க்கும்போது, அங்க இருக்கிற உடைகளை பார்க்கும்போது இந்த சேலை அங்க இருக்கிறது இல்லையே, இல்லையா? சோ வெவ்வேறு விதமான உடை அணிகலன்கள். இபின் பதுதா அவருடைய ஜேர்னில அவர் சொல்ற போது, பாண்டியர்கள் காலத்துல அவர் பார்க்கிறார், கடற்கரை ஓரத்துக்கு வந்து இறங்கும் போது 12ஆம் நூற்றாண்டுல அவர் பார்க்கிறார் எந்த மாதிரியான உடைகள் உடுத்தியிருக்கிறாங்க. இப்ப நாம உடுத்திருக்கிற இதே மாதிரியான உடைகள் அப்ப இல்ல. ஆக காலங்காலமாக அந்த மாற்றம் அப்படிங்கிறது ஒண்ணு வருது. இந்த பண்பாட்டுல பண்பாட்டு வந்து அதாவது ஒரு வெற்றிகரமான ஒரு இனம் அப்படின்னா, அது வந்து காலம் காலம் மாறுகின்ற பல்வேறு விஷயங்களை உள்வாங்கிக் கொண்டு தனது பண்பாட்டையும் நிலைக்க வைத்துக் கொண்டு வளர்கின்ற ஒரு பண்பாடாக அமைகின்ற பொழுது, அது ஒரு வெற்றிகரமான ஒரு பண்பாடாக ஆகின்றது. அந்த வகையில் தமிழர் பண்பாடு அப்படிங்கிறது வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு பண்பாடு அப்படின்னு நான் காண்றேன். ஆக இந்த இந்த மாற்றங்கள் பல்வேறு மாற்றங்கள் அப்ப மாத்திரம் இல்லை, இப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கின்றன. ஆக அந்த பண்பாட்டு மாற்றங்களுக்குள்ளேயே இடையிலேயே தக்க வைத்துக் கொள்ளப்பட்ட பல்வேறு பண்பாட்டு விஷயங்கள் பற்றி நாம் காணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல என்னுடைய ஸ்லைட்ல ஒரு பிரசன்டேஷன் வச்சிருக்கேன், அதை நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு இப்பொழுது. அதுல இருந்து நாம் தொடங்கலாம். இந்த தமிழர்களின் பண்பாடு மரபு வழி செல்வங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, தமிழகத்தில் பார்க்கும் பொழுது பல்வேறு வகையான வழிபாட்டு தலங்கள் இருக்கின்றன. பல்வேறு வழிபாட்டு தலங்கள், அதாவது தமிழர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சைவ, வைணவ, சாக்த அந்த பிரிவு மாத்திரம் இல்லை. சொல்லும் பொழுது இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலங்கள், கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டு தலங்கள், எல்லா பகுதிகளும், அதாவது தூத்துக்குடி தொடங்கி கடற்கரை பகுதிகள் என்று பல்வேறு வகையில நாம் வரும்போது நாம் பார்க்கும்பொழுது பல்வேறு வகையான பண்பாட்டு கோயில்கள், கட்டுமானங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆக அப்படி பார்க்கும் பொழுது தமிழர்களின் கட்டுமான கலைகள் அப்படின்னு பார்க்கும் போது இந்த குடைவரை கோயில்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். பொதுவாகவே கோயிலுக்கு வழிபாட்டுக்கு நம்ம போறோம் அப்படின்னு போகும்போது பெரிய அளவிலான சோழர்கள் கோயில், பாண்டியர்களுடைய கோயில் என்ற கோயில்கள் என்று கட்டிய கோயில்கள், தற்காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் என்ற வகையில் நமது பார்வை இருக்கும். அதை அதை தவிர்த்து இன்னும் ஆராய்ச்சி செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கின்றதா தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நமக்கு கிடைக்கின்ற மிக முக்கியமான கட்டுமானங்கள், அதாவது வழிபாட்டு கட்டுமானங்கள் என்று பார்க்கும்போது குடைவரை கோயில்கள் அப்படிங்கிறது மிகுந்த முக்கியத்துவம். இந்த குடைவரை கோயில்கள் இருந்துதான் அடுத்து படிப்படியாக இன்றைக்கு நாம பார்க்கிற இந்த கோயில்கள் அப்படிங்கிற, அதாவது கோபுரத்தோடு கூடிய கோயில்கள் என்ற அமைப்புகள் வருகிறது. அதற்கு முன்பு எப்படிப்பட்ட வழிபாட்டு அம்சங்கள்லாம் இருந்தது என்று சொல்லும்போது துணைவேந்தர் அவர்கள் கூட சொன்னாங்க. அதாவது இயற்கை வழிபாடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அந்த இயற்கை வழிபாட்டின் துன்பங்களை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். கிராமத்துல பார்க்கும் பொழுது ஒரு சின்ன வேல் மாத்திரம் இருக்கும், அல்லது ஒரு சிறு கல் மாத்திரம் இருக்கும், அல்லது ஒரு நடுகள் இருக்கும், ஒரு சுமை தாங்கி கல் இருக்கும், ஒரு சின்ன ஒரு வீரனுடைய சிலை இருக்கலாம், ஒரு மனித உருவத்திலான சிலை இருக்கலாம். ஆக இந்த மாதிரியான இயற்கை சார்ந்த விஷயங்கள், மரத்தை கூட ஒரு கடவுளாக கொண்டு வழிபடுகின்ற ஒரு அமைப்பு என்று நாம் பார்க்கின்றோம் இல்லையா? ஆக இந்த நான் நினைக்கிறேன் உங்களுக்கு என்னுடைய ஸ்லைட் தெரியும்னு நினைக்கிறேன். ஆக இந்த வழிபாட்டு விஷயங்கள்ல இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கின்றன. வெறும் குடைவரை கோயில்கள் மாத்திரம்தான் அப்படின்னு நாம் சொல்வதற்கு இல்லை. அதாவது கிறிஸ்தவர்களுடைய தேவாலயங்கள், இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலங்கள், சென்னை எடுத்துக்கொண்டாக்க அங்க கூட ஆர்மீனியர்களுடைய சர்ச் என்று இருக்கின்றது. அதாவது தமிழக நிலப்பரப்பிற்கு எத்தனை உலகத்தின் எந்தெந்த பகுதிகளிலிருந்து மக்கள் வந்தாங்களோ அந்தந்த பகுதிகளிலிருந்து வந்தவங்க அனைவருடைய வழிபாட்டு விஷயங்களுக்கும் தேவையான எல்லா விதமான விழுமியங்களும் அந்த கட்டுமானங்களும் வழிபாட்டு கட்டுமானங்களும் அங்கே அமைந்திருக்கின்றன தமிழகத்தில். ஆக இதை வந்து ஒதுக்கிவிட முடியாது. இதுவும் பண்பாட்டில் ஒரு பகுதியாகத்தான் வருது. அதற்கு அடுத்து பார்த்தோம்னாக்கா நான் நிறைய தகவல்கள் உங்களுக்கு சொல்றேன், பிறகு நம்ம வந்து அதை சம்மரைஸ் பண்ணி அதை முழுமையாக பார்ப்போம். அதற்கு அடுத்து இப்ப தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளை நாம் பார்க்கும் பொழுது பாறை ஓவியங்கள் அப்படிங்கிற ஒன்றை வந்து நம்ம பார்க்கிறோம். அதாவது எழுத்துருக்கள் உருவாகத்துக்கு முதலியே இப்படி இன்றைக்கு நாம படித்து தெரிந்து கொள்கின்ற தமிழ் எழுத்துக்கள் என்பது உருவாவதற்கு முன்பாகவே குறியீடுகள் வழியாக செய்திகளை சொல்கின்ற முயற்சி அப்படிங்கிறது. உதாரணமா நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம். இங்க வந்து ஒரு தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்காக மேலே ஒரு கூட்டமாக மக்கள் நின்று அவங்க வந்து ஒரு வழிபாடு செய்யறாங்க. ஏதோ ஒரு வகையான வழிபாடு செய்து ஒரு நடனம், பாட்டு அப்படிங்கிற வகையில அவர்களுடைய இந்த நிகழ்ச்சி நடக்குது. இதே இடத்துல இந்த பாறை வந்து உடுமலைப்பேட்டையில எடுக்கப்பட்ட புகைப்படம். இந்த பாறை இருக்குது.
இது மாத்திரமல்ல, இதே போல காரைக்குடி பகுதியில, கிருஷ்ணகிரி பகுதியில என்று பல்வேறு பகுதிகளில வந்து இந்த பாறை ஓவியங்கள் அப்படிங்கறத வந்து அதிகமாக நம்ம பார்க்கிறோம். இது மாத்திரம் இல்ல, இந்த பாறை ஓவியங்கள்ல வந்து வெறும் வெள்ளை நிறத்திலான ஓவியங்கள் என்பது மாத்திரம் நம்ம பார்க்க மாட்டோம். வர்ணங்களால் செய்யப்பட்ட ஓவியங்கள் என்ற வகையில் கூட பல்வேறு ஓவியங்களை பார்க்கிறோம். ஆக இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பொதுவாக நாம் பேசுவதில்லை. எப்படி நம்முடைய எழுத்துக்களின் வடிவம் அப்படிங்கிறது வளர்ந்து வந்துச்சு. இப்ப தமிழ் எழுத்து அப்படின்னு சொல்றோம். பிறகு வந்து வட்டெழுத்தாக வந்ததுன்னு சொல்றோம். பிறகு வந்து சோழர் கால பல்லவர்கள் வளர்த்த பிறகு சோழர் கால எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி இந்த எழுத்தின் பரிணாம வளர்ச்சியில இருந்தா இன்றைக்கு நாம வந்து பார்க்கிற தமிழ் எழுத்துக்களை பார்க்கிறோம் இல்லையா? ஆனால் அதற்கு முந்தைய வடிவமான இந்த குறியீடுகள், அதாவது மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க, பேசணும்னு ஒரு விருப்பம் வருது, ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும், ஏதோ ஒரு விஷயத்த கம்யூனிகேட் செய்யணும் அப்படின்னு விரும்புறாங்க. ஆக அப்ப எதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அவர்கள் எழுதி வைத்து விடுகிறார், தன்னுடைய செய்தியை எழுதி வைத்து விடுகிறார். இந்த மாதிரி நான் பார்த்த ஓவியங்கள் அப்படின்னு சொல்லும்போது, புலி மேல ஒரு ஆள் அமர்ந்து கொண்டு செல்வது போன்ற புகைப்படங்களை அந்த படங்களை நான் பார்த்திருக்கேன், ஓவியங்கள். இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, மேபி அவர்கள் வந்து ஒரு புலியை அடக்கி இருக்கலாம் என்ற வகையான ஒரு செய்தியை அது சொல்வதாகவும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆக இந்த இந்த குறியீடுகள் வகையில் காணக்கூடிய விஷயங்களும் நமது பண்பாட்டில் அடங்குகின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் என்று நான் காண்கின்றேன். பிறகு ஏராளமான பாறைகள் தமிழகத்தில் இயற்கை அழகு அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்வது அதாவது சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லைன்னு நான் சொல்லலாம். ஏன்னா என்னுடைய மிக எக்ஸ்டென்சிவ் டிராவல் தமிழ்நாட்டுல நிறைய இடங்களுக்கு பயணம் பண்ணியிருக்கேன். அப்படி பார்க்கும்பொழுது காடுகள் மட்டுமல்ல, இன்றைக்கு காடுகளாக இருக்கிற பகுதிக்கு கூட முன்பு மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. பாறைகள் இருக்கின்ற பகுதிகளில் நிறைய ஏராளமான கல்வெட்டுகள் இருப்பதை நம்ம பார்க்கலாம். உதாரணமா மாங்குளம் எடுத்துக்கலாம், அரச்சலூர் எடுத்துக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி பகுதிகள் காடுகளுக்குள்ளேயே அந்த எழுத்துக்கள்லாம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இங்க நான் படத்துல காட்டுவது வந்து இது வந்து ஐவர் மலை அப்படிங்கிறது உடுமலை ஒரு உதாரணத்துக்காக இந்த படத்தை நான் வச்சிருக்கேன். ஆக இந்த மாதிரியான பகுதிகளும் நமது பண்பாட்டில் தான் இடம்பெறுகின்றன, பண்பாட்டுக்குள் அடங்குகின்றன என்றும் நாம் அதற்கு பிறகு அடுத்த ஒரு பார்வையாக பண்பாட்டு பார்வையாக நாம் பார்க்கும் பொழுது எனக்கு தோன்றுவது என்னவென்றால் இந்த இலக்கிய முயற்சிகள் அப்படின்னு பார்ப்போம். இப்ப தமிழகத்துல அதாவது சங்க காலம் அப்படின்னு தொடங்கி அந்த சங்க கால தொடக்கம் பல்வேறு வகையான அதாவது தமிழ் மக்கள் இந்த இயற்கையை ஏற்றுக்கொண்டு இயற்கை வழியான வாழ்வினை ஏற்றுக்கொண்டு அவங்க வந்து ஒரு இயல்பான அழகிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததற்கு சான்றாகத்தான் சங்க இலக்கியம். நீண்ட காலத்து ஒரு இலக்கிய மரபு தமிழ் மரபு அப்படிங்கிறது நீண்ட காலத்து ஒரு இலக்கிய மரபு. அந்த நீண்ட காலத்து இலக்கிய மரபுல வந்து ஓலைச்சுவடிகளே எழுதி வந்த அந்த ஒரு முறை அப்படிங்கிறது வந்து நீண்ட காலமாக தொடர்ச்சியாக இருந்து, ஆனால் பிறகு அச்சியந்திரம் வந்த பிறகு மிக விரிவாக அச்சாக்கம் செய்யப்பட்டு அது வளர்ச்சி கண்டது. இந்த துறையில பார்க்கும்போது ஏராளமான ஓலைச்சுவடிகள், காகித ஆவணங்கள் அப்படிங்கிற ஒரு செய்திகளை, ஏன்னா இலக்கிய செய்திகளை வந்து ஏதாவது ஒரு வகையில் எழுதணும் இல்லையா? அதற்கு நமக்கு ஓலைச்சுவடி பயன்படுது. அதே போல காகிதத்தை எப்படி பயன்படுத்துறோம்? அது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கல்வெட்டுல எழுதி வைத்தார்கள், பிறகு வந்து காகிதத்தில் எழுதி வச்சிருக்கார்கள், பிறகு வந்து துணிகள் எழுதப்பட்ட செய்திகளும் இருக்கின்றது, பனை ஓலைகள் எழுதப்பட்ட செய்திகளும் நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த பண்பாட்டு தொடர்ச்சியில வந்து அதை பாதுகாக்கிற முயற்சி முக்கியமான ஒன்றா இருக்கு. இப்ப முன்பு வந்து ஓலைகளாக இருந்த விஷயங்களை வந்து படியெடுத்து அது தொடர்ச்சியாக நம்ம பாதுகாத்து கொண்டு வந்த ஒரு நிலை அப்படின்னு ஒண்ணு இருந்தது. ஆனால் காலப்போக்கில அந்த பல ஓலைச்சுவடிகள் இந்த மாதிரி போகும்பொழுது தகுந்த பாதுகாப்பு இல்லாம அழியக்கூட வாய்ப்பு நிச்சயமா நிறைய இருக்கு அப்படிங்கிற காலகட்டம் வந்து சமயத்துல தான் நம்ம நிறைய நூல்களை இழந்திருக்கோம். இன்றைக்கு வந்து நமக்கு கிடைத்திருக்கிற நூல்கள் வந்து அதோட விகிதாச்சாரம்னு பார்க்கும்போது நான் நினைக்கிறேன் ஒரு 5 விழுக்காட்டுக்கு கீழே தான் இருக்கும் அப்படிங்கறதுதான் என்னுடைய அனுமானம். என்றால் நிறைய கால ஓட்டத்துல பல்வேறு வகையில இந்த நம்மளுடைய இலக்கிய வளங்களும் ஓலைச்சுவடிகளும் நூல்களும் பல்வேறு காரணங்களுக்காக நமது அறியாமையினாலும் கூட அவை அழிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த தொடர்ச்சியில் வரும்பொழுது இந்த பண்பாட்டு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது யாரெல்லாம் இந்த பாதுகாப்பு விஷயங்கள்ல வந்து நிச்சயமாக பல்வேறு வகையில உதவி இருக்கிறாங்க, அல்லது நமது தமிழ் பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கு வந்து தன்னுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது நிறைய செய்திருக்காங்கன்னு பார்க்கும்போது நம்ம வந்து அந்த பதிப்பாசிரியர்கள் நிச்சயமாக நாம் போற்றியாக வேண்டும். அந்த பதிப்பாசிரியர்களுக்கு தொடங்குவதற்கு முன்பாக தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் ஸ்காட்லாந்துல இருந்து வந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஆர்மி ஆபீசராக இருந்த காலின் மெக்கன்சியை நம்ம மறந்துட முடியாது. ஏறக்குறைய 18ஆம் நூற்றாண்டின் இறுதி காலகட்டம். அந்த காலகட்டத்துல அவர் வந்து அதாவது இந்தோனேஷியால முதல்ல ஒர்க் பண்ணார், பிறகு வந்து ஸ்ரீலங்கால வந்து பணியாற்றினார், அதற்கு பிறகு இந்தியாவின் பல இடங்கள்ல அவர் பணியாற்றினார். ஆனா தமிழகத்துல குறிப்பா முக்கியமா தமிழகத்துல இருந்து
அவர் தேடி எடுத்த விஷயங்கள் அப்படிங்கிறது ஏராளம். அதாவது இன்றைக்கு நம்ம கல்வெட்டு படியெடுத்தல் அப்படின்னு சொல்றோமே, அதற்கு முன்னோடி என்றால் காலின் மெக்கன்சி தான் நம்ம சொல்றோம். அவருடைய முயற்சியில பல இடங்களுக்கு மொழி தெரிந்த பலரையும் அழைத்து கொண்டு அவர் சேகரித்த ஏராளமான ஓலைச்சுவடிகள் இப்பொழுது தமிழ்நாட்டுல அண்ணா நூலகத்துல முன்பு ஓரியண்டல் மேனுஸ்கிரிப்ட் லைப்ரரியில இருந்தது. அடுத்து பெங்கால்ல இருக்கிற நூலகத்துல பாதுகாக்கப்பட்டது. மிகப்பெரிய கலெக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது இங்க இங்கிலாந்துல இருக்கின்ற பிரிட்டிஷ் லைப்ரரியில தான் இருக்கின்றது. பிரிட்டிஷ் லைப்ரரிக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னாக்கா அங்க 7 அடுக்கான ஒரு கண்ணாடி பகுதியில கண்ணாடி ஒரு பாக்ஸ் மாதிரி வைத்திருக்கிறாங்க. 7 மாடி தளங்கள்ல இருக்கும். அது முழுவதுமே காலின் மெக்கன்சியோட கலெக்ஷன்ஸ். இப்ப ஏறக்குறைய ஏராளமான ஓலைச்சுவடிகள், ஆவணங்கள், வரைபடங்கள் அப்படிங்கிறது அவருடைய சேகரிப்புல இங்கே பாதுகாக்கப்படுகின்றன. ஆக இந்த தொடர்ச்சி இவை அனைத்துமே பதிக்கப்பட்டு விட்டதா அப்படிங்கிறது அது அடுத்த ஒரு கேள்வி, பெரிய ஒரு கேள்வி. அதை நம்ம போஸ்ட்போன் பண்ணி வைப்போம் அந்த கேள்வி இப்பொழுதுக்கு. ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டியது எங்கே எல்லாம் இந்த ஆவணங்கள்லாம் தமிழ் பண்பாட்டின் தொடர்ச்சி எங்கே எல்லாம் இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அதற்கு அடுத்து நான் இங்க உவேசா அவர்களுடைய படத்தை போட்டிருக்கேன். ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு முகம் அப்படிங்கிறதுனால இவர் அனைத்து பதிப்பாசிரியர்களும் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு ஐகான் அப்படின்னு நான் பாக்குறேன். எந்த வகையில அப்படின்னாக்கா தமிழ்நாடு மாத்திரம் இல்லை, இலங்கையிலும் சரி பதிப்பு முயற்சிகள் அப்படிங்கிறது ஏராளமாக நடந்தது. அந்த வகையில பார்க்கும்போது திருநெல்வேலி அம்பலவான கவிராயர் அவர் திருக்குறளை அச்சிட்டவர் அப்படிங்கிற பெருமை. அப்புறம் முத்துசாமி பிள்ளை, புதுவை நயனப்ப முதலியார், முகவை ராமானுச கவிராயர், களத்தூர் வேதகிரி முதலியார் அவரும் சூடாமணி நிகண்டு அதை பதிப்பிச்சவர். மழவை மகாலிங்க ஐயர் தொல்காப்பியத்தை பதிப்பிச்சவர். தாண்டவராய முதலியார், சேந்தன் திவாகரம், சூடாமணி நிகண்டு இதெல்லாம் பதிப்பித்தவர். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஏராளமான தலபுராணங்களை எழுதியவர் அவர். பிறகு சிதம்பரம் வாவு சிதம்பர பிள்ளை அவர்கள் சிவஞான போதத்தை பதிப்பித்தவர். வடலூர் ராமலிங்க அடிகள் ஒழிவில் ஒடுக்கம் போன்ற நூல்களை பதிப்பித்தவர். இப்படி ஒரு பட்டியல், நீண்ட பட்டியல் ஒன்று இருக்கின்றது. அதில் உவேசா அவர்களுடைய ஆக்கம் அப்படிங்கிறது ஏற்கனவே 100 நூல்கள் அச்சு பதிப்பாக கொண்டு வந்தவர் அப்படிங்கிற ஒரு தனி சிறப்பு அவருக்கு இருக்கின்றது. அதோடு சங்க இலக்கியங்களை பதிப்பித்தவர் என்பதும் காப்பியங்களை பதிப்பித்தவர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு அப்படிங்கிறது அவருக்கு. ஏன்னா இந்த சங்க இலக்கியம், காப்பியம் அப்படிங்கிறது காப்பியங்கள் அப்படிங்கிறது தமிழர் பண்பாட்டின் மிக முக்கிய கூறுகளை ஆவணப்படுத்திய ஆவணங்கள் அப்படிங்கிற ஒரு ரீதியில இது மிகுந்த முக்கியத்துவம் பெறுது. ஆக இங்கு தமிழகத்தில் எப்படின்னா இலங்கை எடுத்துக்கொண்டால் யாழ்ப்பாணம் நல்லூர் ஆறுமுக நாவலர் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். சபாபதி நாவலர் அவர்கள், கதிர்வேல் பிள்ளை, கனகசுந்தரம் பிள்ளை, முத்துசாமி பிள்ளை அவர்கள், தாமோதரம் பிள்ளை எல்லோருக்கும் தெரிந்த ஒருவர், கோப்பாய் அம்பலவான பண்டிதர். இப்படி அதுங்க ஒரு பட்டியல் அப்படிங்கிறது ஒரு நீண்ட ஒரு பட்டியல் நம்ம பார்க்கிறோம். பதிப்பு அப்படிங்கிற வகையில் நம்ம நீண்ட ஒரு பட்டியலை பார்க்கின்றோம். இந்த பதிப்புகள் எல்லாம் நடந்ததுனால்தான் ஏறக்குறைய பாதுகாக்கப்பட்ட இந்த சிறிய எண்ணிக்கையிலான இந்த நூல்களே நமக்கு கிடைத்திருக்கின்றன. இவ்வளவு நூல் இந்த பொழுது நாம் பார்க்கிறோம். சங்க இலக்கியங்களோ அல்லது காப்பியங்களோ அல்லது திருக்குறள் போன்ற நூல்களோ மற்ற ஏனைய இலக்கண நூல்களோ, நன்னூல், தொல்காப்பியம் அப்படிங்கிற நூல்களோ, இந்த நூல்களே நமக்கு பல்வேறு தகவல்களை சொல்லி தமிழின் தொன்மை அப்படிங்கிறத ரொம்ப பழமையான காலத்துக்கு கொண்டு போகுது. அதோட சிறப்பு, வாழ்வியல் தன்மை, தமிழர் பண்பாடு என்றால் என்ன அப்படிங்கிற வகையில் நீண்ட காலத்துக்கு கொண்டு போகிறது. அந்த ஒரு பார்வையோடு நாம் பார்க்கும் பொழுது அடுத்து இதுல முக்கியமாக தொடர்ச்சியாக வருவது அப்படின்னு இந்த கருத்துக்களை மிக முக்கியமாக நமக்கு கொடுப்பது அப்படின்னு நான் பார்க்கும்போது இந்த இலக்கிய தொடர்ச்சியில திருக்குறள் மிகுந்த முக்கியத்துவமான ஒரு இடத்தை தமிழர் பண்பாட்டுல பெற்றிருக்கிறத நான் பார்க்கிறேன். எப்படின்னாக்கா பல்வேறு வகையான கருத்துக்கள், அதாவது தமிழர் வாழ்வியலை ஒட்டு மொத்தமாக, அதாவது ஒரு இல்லறவியல், அந்த தன்னுடைய வாழ்க்கையை எப்படி நடத்துவது அப்படிங்கிற வகையான ஒரு இயல்பான ஒரு தன்மையை விளக்குவது, பொருளாதாரத்தை தேடுவதற்கும் வாழ்க்கை நடத்துவதற்கும் அது பொருளியல் அப்படிங்கிற வகையில் அது அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்ற வகையில் 3ஆக பிரித்து தமிழர் வாழ்க்கை, அதாவது மனிதர்களுடைய வாழ்க்கையை, தமிழர் மாத்திரம் இல்லை மனிதர்களோட வாழ்க்கையை பார்த்து ஒரு சொல்லை நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த திருக்குறள் அப்படிங்கிறது தமிழர்களுக்கு மாத்திரம் இல்ல, உலகம் முழுவதுமே ஒரு பெரிய ஒரு கவன ஈர்ப்பை எடுத்த ஒரு நூலாக பார்த்தோம். அதாவது தமிழர் பண்பாடு எந்த வகையில் சிறந்த ஒரு பண்பாடு, தமிழர் பண்பாடு ஏனைய உலக பண்பாடுகளில் இருந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் போது எந்த வகையான மிகுந்த ஒரு தனி கவனத்தை பெறுகின்றது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது. ஏனென்றால் நம்ம ஒரு 5 பேர் தமிழர்கள் மட்டும் ஒன்று கூடி தமிழின் சிறப்பை நாம் புரிந்து கொண்டிருப்பதற்கும், உலகம் முழுவதும் எந்த வகையில் இந்த ஆவணங்களோ அல்லது தமிழர் சிந்தனைகளோ பார்க்கப்படுகின்றன என்று ஆராய்வதற்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு.
ஆக இந்த வித்தியாசங்களையும் நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப திருக்குறளை எடுத்துக்கொண்டா உலகளாவிய அளவில், அதாவது சொல்லுவோம் பைபிளுக்கு அடுத்ததாக மிக அதிக அளவில் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூலாக திருக்குறள். அது அந்த வகையில் பார்க்கும்போது நூற்றாண்டுகளாக பார்க்கிறோம். ஏறக்குறைய 14, 15ஆம் நூற்றாண்டுல திருக்குறள் ஐரோப்பியர்களோட கவனத்தை ஈர்த்த ஒரு நூலாகவே இருக்கு இல்லையா? அதாவது எங்க ஒரு தேவை இருக்கப்போ வணிகம்னு எடுத்துப்போமே, அங்க இந்த இடத்துல ஒரு பெரிய முக்கியமான ஒரு பகுதி இருக்குனாக்க நிச்சயமாக உலக மக்கள் அனைவரும் வந்துடுறாங்க. தேன் இருக்கும் இடத்தில் ஈக்கள் மொய்க்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த திருக்குறள் அப்படிங்கிறது அத்தனை அதாவது உலகத்துக்கு தேவையான பல்வேறு தகவல்களை உலக மக்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் சொல்கின்ற ஒரு கருவூலம் போல இருப்பதால் இப்படி ஒரு பரந்த சிந்தனையா, அதாவது குறுகிய சிந்தனை இல்லாமல் பரந்த சிந்தனையா அப்படிங்கிற வகையில யோசிக்க வச்சு ஐரோப்பியர்கள் தொடர்ச்சியாக அதுல குறிப்பா சொல்ல போனோம்னாக்க வீரமாமுனிவர் பெஸ்கி அவர் முதல் மொழிபெயர்ப்பு செய்யறாரு. 1730ஆம் ஆண்டு அவர் முதல் மொழிபெயர்ப்பு லத்தீன்ல செய்யறாரு. அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொருவராக அந்த திருக்குறள் மொழிபெயர்ப்புகள் அப்படிங்கிறது வருது. திருக்குறள் பற்றிய செய்திகள் வெளிவருது. கிண்டஸ்லி 1794 ஆங்கிலத்துல செய்து பிறகு எல்லிஸ் அவர்கள் மிகுந்த முயற்சி எடுத்து 1810 முதல் தமிழ் அச்சு நூல் வெளிவரத்துக்கு கூட அந்த அம்பலவான கவிராயருடைய நூல் வெளிவரத்துக்கு கூட அவர் பின்புலத்துல இருக்கிறார். ஆக அந்த முயற்சிகள் பிறகு ஜெர்மானிய மொழியில் 1803, 1856 அப்படிங்கிற காலகட்டத்துல திருக்குறள் மொழிபெயர்ப்புகள், அதன் தொடர்ச்சியா பிரெஞ்சு மொழியில, ஸ்வீடிஷ் மொழியில, நார்வேஜியன் மொழியில, சீன மொழியில, இப்பொழுது கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு மலாய் மொழியில, இப்படி பல்வேறு மொழிகள்ல திருக்குறள் அப்படிங்கிறது மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. தமிழின் சிந்தனை, தமிழர்களுடைய சிந்தனை இப்போது பல்வேறு மொழிக்கு கொண்டு செல்லப்பட்டு ஆராயப்பட்டு அது வாழ்வியலாக பார்க்கப்படுகிற ஒரு பெருமையை நாம பார்க்கிறோம். இது பண்பாட்டில் மிக முக்கியமானது. அதில் இங்க உங்களுக்கு நான் பெருமையுடன் காட்ட வேண்டியது 1807ஆம் ஆண்டே ஜெர்மானிய பத்திரிகை ஒன்றுல திருக்குறளை பற்றிய செய்திகள் வந்திருக்கின்றது. நம்ம காண்றோம். இது ஒரு பெருமையான ஒரு விஷயம். தமிழர்களுடைய ஆவணங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது தமிழர் தொடர்பான, தமிழர் வரலாறு தொடர்பான, தமிழர் அரசியல் தொடர்பான விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பல்வேறு ஆவணங்கள் வெளிநாடுகளிலும் இருக்கின்றன. இந்த வெளிநாடுகளில் இருக்கின்ற ஆவணங்கள் அந்த பண்பாட்டை அப்படியே அது எப்படின்னா ஒரு இடத்துல மனிதர்கள் மாத்திரம் புலம்பெயர்ல, பண்பாடும் புலம்பெயர். ஆக அந்த புலம்பெயர்ற பண்பாட்டை நம்ம ஆவணப்படுத்துற விஷயங்களை பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது டென்மார்க், ஜெர்மனி இதை பொதுவாக நாம் பேசுவதில்லை. ஏன்னா காலனித்துவ நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது காலனியை செய்த நாடுகள் என்று பார்க்கும்போது பிரான்சும் இங்கிலாந்தும் பெரிய அளவில் புகழ் பெற ஒரு நாடுகளாக இருக்கு. ஆனால் டென்மார்க், ஜெர்மனி, நெதர்லாண்ட்ஸ் இந்த மாதிரியான நாடுகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பல விஷயங்களை நமது தமிழ் பண்பாட்டோடு விட்டு சென்றிருக்கின்றன. அதை நாம் மறந்துவிட்டு பார்க்க முடியவில்லை. ஆக பண்பாட்டில் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அதாவது ஒரு பண்பாடு அப்படிங்கிறது அது மாற்றம் பெறாமல் இருக்காது, மாறிக்கொண்டே இருக்கு. மாறிக்கொண்டே இருப்பதற்கு காரணமாக பல்வேறு மக்கள் இணையும் பொழுது அது நடக்கிறது. ஒரு தூய இனம் அப்படிங்கிறது எந்த உலகத்தின் எந்த ஒரு மூலையிலுமே பார்க்க முடியாது. பார்க்கிறோம் ஆப்பிரிக்கால இருந்து புலம்பெயர்ந்த அந்த ஆதி மனிதர் ஹோமோசெப்பியன்ஸ் அவர்கள் பல இடங்களுக்கு ஆஸ்திரேலியா சென்று பல்வேறு இடங்களுக்கு சென்று பரிணாம வளர்ச்சி படிப்படியாக அடைந்த போது பல வகையான இனக்கலப்புகள் நடக்கின்றன, பண்பாட்டு கலப்புகள் நடக்கின்றன. ஆனாலும் ஒரு இடத்தில் அவங்க ஒரு நிலை பெற்ற பிறகு என்ன ஆகுது, அந்த பண்பாட்டை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டு அதை செழுமைப்படுத்தி மென்மேலும் அவர்கள் மேம்படுத்திக் கொண்டே வருகிறார்கள். ஆனால் கால ஓட்டத்தில் பல்வேறு கலப்புகள் அப்படின்னு வரும்பொழுது அந்த விஷயங்களும் அதில் உள்வாங்கப்படுகிறது. அதனால்தான் இப்போது நம்ம பார்க்கிறோம் நம்மளுடைய பல்வேறு விஷயங்கள், உணவு, உடை, அப்புறம் பார்வை, நம்ம சிந்தனை, அத்தனை பல்வேறு விஷயங்களையும் நம்ம அந்த புதிய விஷயங்களை ஏற்றுக்கொள்கிற ஒரு முயற்சியை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு இதுக்கு நல்ல உதாரணம், அதாவது ஒரு கல்லூரியில நேராக நின்று மாணவர்கள் முன்னாடி உரையாற்ற வேண்டியதற்கு பதிலாக இன்டர்நெட்ல நம்ம எல்லாரும் உரையாற்றிட்டு இருக்கோம், இன்டர்நெட்ல எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு புதிய விஷயத்தை, தொழில்நுட்பத்தை நம் பண்பாட்டிற்குள் அல்லது கல்வி அல்லது கற்றல் அல்லது கற்பித்தல் இந்த ஒரு பண்பாட்டிற்குள்ள உள்வாங்கிக் கொண்டதற்கான ஒரு உதாரணமா தான் பார்க்கலாம் இல்லையா. அந்த வகையில பார்க்கும்போது தமிழ் தொடர்பான தரங்கம்பாடி தொடர்பான ஆவணங்கள்லாம் டென்மார்க் தங்க ஓலைகளாகவும் வெள்ளி ஓலைகளாகவும் அங்கே பாதுகாக்கப்படுகின்றன. இந்த ஆவணங்களும் மிக முக்கியமானவைதான். ஆக திருக்குறளை மிக முக்கியமாக ஐரோப்பியர்கள் கண்டார்கள், தமிழர்களின் ஒற்றை அடையாளமாக அவர்கள் கண்டார்கள். அப்படிங்கிற பட்சத்துல அதை மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டும், அதற்கு ஒரு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோட தமிழ் மரபு அறக்கட்டளை கடந்த ஆண்டு ஐரோப்பாவில் ஒரு திருவள்ளுவரின் சிலைகளை நாங்கள் அங்கே வைக்கின்ற ஒரு நிகழ்ச்சி ஒன்றை செய்திருந்தோம். 2 ஐம்பொன் சிலைகள், திருவள்ளுவர் சிலைகள் அங்கே ஜெர்மனியில் இந்தியன் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டன.
இது தமிழர்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு முக்கியமாக நாளாக அமைய வேண்டும் என்று ஐரோப்பாவின் தமிழர் திருநாள் தமிழர் நாள் என்ற வகையில் டிசம்பர் 4ஆம் தேதியை பிரகடனப்படுத்தினோம். ஆக இந்த ஆண்டும் அது கொண்டாடப்பட இருக்கிறது. ஆக பண்பாட்டு விஷயங்கள் என்று பார்க்கும்போது நான் சொன்னது போல அந்த அதாவது இலக்கியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சங்க இலக்கியங்கள், திருக்குறள், காப்பியங்கள் என்பது தமிழர் பண்பாட்டிற்கு முக்கியமான தகவல்களை, முக்கியமான அடிப்படை வகிக்கின்ற நூல்களாக அமைகின்றன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்ததாக மிக முக்கியமான பண்பாட்டுக்குள்ள இன்னொன்று ஒன்றாக நான் என்ன பார்க்கிறேன்னாக்கா வணிகம். இந்த வணிகத்தை பார்க்கும்பொழுது தமிழர்கள் வந்து இந்த திரைக்கடல் ஓடியும் திரவின் திறன் ரொம்ப சாதாரணமா எல்லாரும் பொதுவாக நம்ம எல்லாரும் சொல்லிடுவோம் இல்லையா. ஆனால் இந்த கருத்து அப்படிங்கிறது எப்படி நம்முடைய அன்றாட சிந்தனைக்குள்ள வந்தது, அது தினம் தினம் உள்ள அந்த சிந்தனைக்குள்ள எப்படி அது வந்தது, அதை ரொம்ப இயல்பா நம்ம ஏற்றுக்கொண்டோம். எல்லாரும் சொல்றோம் திரைக்குடலோடையும் திரைவின் திறன், ஏன்னா விளைக்கணும் அப்படின்னு நினைக்கிற போது அந்த வார்த்தையை நம்ம சொல்றோம். தமிழர்களால ஒரு இடத்துல இருக்க முடியாது, எல்லாரும் வெளியில போயிட்டே இருப்போம், புலம்பெயர்ந்து சென்று புதிய புதிய விஷயங்களை அறிந்து கொண்டே இருப்போம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா நீண்ட காலமாக நமக்கு வந்து பல புதிய இடங்களுக்கு சென்று புதிய விஷயங்களை வந்து ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் மிக்க ஒரு இனமாக தமிழ் இனம் இருக்கு. இதுதான் இன்றையும் நம்ம பார்க்கிறோம். இப்ப பாருங்க, தமிழர்கள் அதாவது எந்த ஒரு காரணத்திற்காகவும் சென்று ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை வரும்போது செல்வது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனால் புதிய விஷயங்களை தேடி வாழ்க்கையில புதிய 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 மாற்றங்களை, மேம்பாடுகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற வகையில் செல்கின்ற ஒரு சமுதாயமாக தமிழ் சமுதாயம் அடிப்படையாக இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது நீண்ட கால தொடர்பு கிரேக்க பேரரசுக்கும் ரோமானிய பேரரசுக்கும் இந்த பகுதியில கிழக்குன்னு பார்க்கும்போது சீன வியாபாரிகளுக்கும் வணிகர்களுக்கும் கிழக்காசிய நாடுகளுக்கும் அப்படிங்கிற வகையில் நமக்கு நீண்ட கால வணிக தொடர்பு அப்படிங்கிறது தமிழர்களுக்கு இருக்கின்றது. இதை மறுக்கவே முடியாது. ஏனென்றால் ஏராளமான ஆவணங்கள் கிடைக்கின்றது. ஒரு வகையில வந்து தமிழ் பேராசிரியர்கள், தமிழ் ஆய்வாளர்கள் தான் வந்து தமிழ் சார்ந்த, அதாவது புறநானூற்று பாடல்கள் இருக்கின்ற அல்லது சிலப்பதிகாரம் போன்ற பாடல்கள் இருக்கின்ற ஆவண குறிப்புகளை வந்து இதற்கு சான்றாக சொல்லலாம். இது ஒன்று. மறுபுறத்துல பார்க்கும்பொழுது நமக்கு இப்ப எகிப்திலேயோ கிரேக்கத்திலேயோ பிறகு ரோம்லயோ கிடைக்கின்ற கல்வெட்டுகள், பானை ஓடுகள் இவையெல்லாம் காட்டுகின்ற தொல்லியல் விஷயங்களாக, சான்றுகளாக கிடைக்கின்ற விஷயங்கள்லாம் நமக்கு வந்து தொல்லியல் சான்றுகளையும் வழங்குகின்றன. அது மாத்திரமில்ல, ஆவணங்கள் இப்ப ஐரோப்பியருடைய ஆவணங்கள் எடுத்துக்கொண்டால் பல மாதிரியான தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன. அதுல ஒன்று பார்க்கலாம் இங்க பாய்டிங்கர் வரைபடம் அப்படிங்கிறது. இப்ப மேப் அப்படிங்கிறது கார்டோகிராஃபி அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு இருக்கு. மேப் வரைதல், அதாவது உதாரணமா கூகுள் மேப் பாக்குறோம் இல்லையா. இப்போ புதுசா எங்கேயாவது போகணும்னா உடனே நம்ம செல்போன்ல கூகுள் மேப்ஸ்ல அட்ரஸை போட்டு நம்ம போயிடும். இது இந்த காலத்துக்கு வந்த புதிய தொழில்நுட்பம். ஆனால் நீண்ட காலமாக வரைபடம் வரைதல் அப்படிங்கிறது வந்து ஐரோப்பியர்கள், குறிப்பாக ஐரோப்பியர்கள் அதுல வந்து மிகச்சிறந்த ஒரு வளர்ச்சி, அதாவது ஒரு ஸ்கில்ஸ் அவங்க டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வரைபடம் அப்படிங்கிறது வந்து டாலமி கிபி 2 அந்த காலகட்டத்துல அவர் எழுதி வைத்த குறிப்புகளின் அடிப்படையில் வரையப்பட்ட ஒரு வரைபடம். இதை நீங்க வந்து பார்க்கலாம். இன்றைய முசிறி பகுதி, அங்க இருந்த வந்து அகஸ்டஸ், கிங் அகஸ்டஸ் பேரரசர், அவருக்கு எழுப்பப்பட்ட கோயில், அந்த தகவல்கள் இந்த மேப்ல இருக்கு. ஆக இந்த மேப் தொடர்ச்சியாக பாதுகாக்கப்பட்டு இப்ப அது மிக முக்கியமான ஒரு ஆவணமாக காணலாம். முசிறி அப்படிங்கிறது கேரளா தானே, அது எப்படி தமிழகமாகும் அப்படின்னு சிலர் நினைக்கலாம். ஆனால் பார்க்கும் பொழுது இதை நம்ம மறந்து விட முடியாது. அதாவது சேர சோழ பாண்டியர் அப்படின்ற நிலப்பரப்பு முழுமையாக, முழு நிலப்பரப்புமே வந்து தமிழர்களுடைய நிலப்பரப்பு தான். தமிழ் வளர்ந்த ஒரு இடம் தான் தமிழ் நிலம் என்பதில் அது மாற்றுகிறது. அந்த பார்வையோடு நம்ம பார்க்க வேண்டியது தேவையாகிறது. இந்த பாய்டிங்கர் வரைபடம் போலவே அடுத்தது வந்து முசிறி பேப்பரஸ், இதையும் வந்து நாம் ஒதுக்கிவிட முடியாது தமிழர்களுடைய வணிக சான்றுகளை சொல்வதற்கு. அதாவது இந்திய திரைக்கடல்ல வந்து பயணம் செல்கின்ற கப்பல்கள் எந்த காலகட்டத்துல அந்த கப்பல்கள் வந்து தெற்கு நோக்கி வரலாம், எந்த காலகட்டத்தில் அந்த பொருட்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு கப்பல்கள் சேரலாம் அப்படிங்கிற வகையில தகவல் சொல்கின்ற ஒரு பெரிய மிக முக்கியமான ஆவணம். ஒரு கப்பல் எவ்வளவு எடை, அந்த கப்பலில் என்னென்ன பொருட்கள் தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு செல்லப்பட்டன, எந்தெந்த விதமான பொருட்களை தமிழ் மக்கள் வாங்கினார்கள் அப்படிங்கிற விதத்திலும் கூட ஆடியோ கொஞ்சம் செக் பண்ணுங்க, யாரோ பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இந்த தகவல்கள் கொடுக்கிற விஷயங்கள் பார்க்கும்போது இந்த தகவல் இந்த ஆவணங்கள் கொடுக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நமக்கு தமிழர்களின் வணிக பண்பாட்டு அதற்கு தொடர்பான பல தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன.
அதன் தொடர்ச்சியாகத்தான் நான் எப்படி பார்க்கிறேன்னாக்கா, இன்றைக்கு கூட தமிழ்நாட்டுல நீங்க பார்க்கலாம். அதாவது கடற்கரையோர இந்த கொரமண்டல் காஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? தமிழ் சோழமண்டல கடற்கரை அப்படிங்கிற பகுதிகள்ல வந்து இன்றைக்கும் நம்ம வந்து சத்ராஸ், மகாபலிபுரம் மாத்திரம் இல்ல, சதராஸ்பட்டினம் அப்படின்னு பகுதி, அப்புறம் வந்து பழவேற்காடு ஆகிய பகுதிகள் வந்து டச்சுக்காரர்களுடைய பல்வேறு சின்னங்களை நம்ம பார்க்க முடியுது. ஆக அந்த பண்பாடு இங்கே தமிழகத்துக்கு வந்து இங்கே அவர்கள் வாழ தொடங்கிய பிறகு வணிகம் அப்படிங்கிறது அங்க முக்கியமாகுது இல்லையா? அந்த வணிகத்திற்காக அவர்கள் வந்து இங்கே வாழ தொடங்கிய பிறகு இந்த பண்பாட்டோடு கலந்த வகையிலான மக்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது வருது. அதாவது ஒரு நூற்றாண்டுல ஏறக்குறைய 14, 15, 16ஆம் நூற்றாண்டுல போர்த்துகீசிய மொழியை மிக முக்கிய மொழியாக பேசிய பல தமிழர்கள் தமிழ்நாட்டின் கடற்கரையோர பகுதியில இருந்திருக்காங்க. இன்றைக்கு அந்த மாற்றத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு அதை காண முடியவில்லை. எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல நமக்கு. ஆனா அதாவது ஏறக்குறைய இந்த 500, 600 ஆண்டு கால வரலாற்று விஷயத்தை பார்க்கும்போது தமிழ் பண்பாட்டுல போர்த்துகீசிய மொழி, போர்த்துகீசிய உணவு பழக்க வழக்கங்கள் இவை எல்லாமே கலந்து விட்டதை நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிறகு மிக முக்கியமான ஒரு பகுதி எடுத்துக்கிட்டால் மெட்ராஸ், இப்பொழுது வந்து சென்னை அப்படிங்கிற நம்ம பேர் மாற்றம். இந்த இடத்துல உள்ள பண்பாட்டு விஷயங்களை பார்க்கும்போது பூர்வக்குடி மக்களோடு சேர்ந்த வகையில் இங்கு வந்த ஏராளமான, அதாவது ஒரு காலகட்டத்துல 200 ஆண்டுகளுக்கு முன்பு மாதிரியார் ஷார்ட்ஸ் வந்து ஒரு ஆவணத்துல பதிந்து வைக்கிறார். அதாவது 15 நாடுகளிலிருந்து, வெவ்வேறு நாடுகளிலிருந்து அந்த மக்கள் இந்த பகுதியில இந்த மெட்ராஸ்ல வாழ்ந்தாங்க. கருப்பர் நகரத்திலையும் வெள்ளையர் நகரத்திலையும் அவங்க வாழ்ந்தாங்க அப்படிங்கிற விஷயங்களை வந்து அவர் சொல்கிறார். இந்த 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 மாதிரியான தகவல்கள் நமக்கு கிடைக்கும் பொழுது ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த சான்றுகள்லாம் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு தேடி பார்க்கும்போது இந்த மாதிரியான ஆவணங்கள், அதாவது நேரடியாக காகிதத்தில் இல்லாத கட்டுமானங்களாக இருக்கின்ற பல்வேறு தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன. இவையும் நமது பண்பாட்டில் இணைந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயம்தான். ஆக வணிகம் அப்படின்னு வரும்போது கப்பல் கட்டுதல், கப்பல் கட்டிக்கொண்டு வெளியே சென்று பல நாடுகளுக்கு சென்று பயணம் செய்து அந்த கப்பல்களில் பயணித்து வியாபாரத்தை செய்து திரும்பவும் பொருள்களை கொண்டு வர ஒரு பழக்கம், அங்கு வெவ்வேறு நாடுகளுக்கு சென்று அங்கே வாழ்கின்ற பொழுது அங்குள்ள மக்களோடு கலந்து விட்ட ஒரு பழக்கம். உதாரணமா எடுத்துக்கொண்டால் மலாக்கா, மலேசியாவில் இருக்கின்ற ஒரு மாநிலம் மலாக்கா அப்படிங்கிறது. அங்கே தமிழ்நாட்டிலிருந்து சென்ற செட்டியார்கள் சமூகத்தினர் அங்கே போய் சேர்ந்து 1470 தொடக்கம் போனவங்க அங்கே வந்து மலாக்கா செட்டிகள் அப்படிங்கிற வகையில ஒரு தனி இனமாக இப்போது இருக்கிறாங்க. இது ஒரு புது இனம் ஒன்று உருவாகி இருக்கு. அதாவது தமிழர்கள்லயே புது இனமாக உருவாக்கப்படுது. எப்படி வந்தது என்றால் உள்ளூர் மலாய் பெண்கள், சீன பெண்களை கலந்து திருமணம் செய்து கொண்டு அதன் வழியாக வந்து ஒரு சமூகம் அப்படிங்கிற வகையில் இந்த புது இனம் அப்படிங்கிறது வந்திருக்கு. இதுவும் பண்பாட்டு கலப்புல நடந்த ஒரு விஷயமாகத்தான் காண்கிறேன். ஆக வெவ்வேறு விதமான தொடர்ச்சியான இந்த ஆய்வுல பார்க்கும் பொழுது தமிழகத்தின் பண்பாட்டு விஷயங்களை ஆய்வு செய்யணும் அப்படின்னாக்கா அந்த கடற்கரையோர பகுதிகளில் வந்து நாம் சென்று பார்க்கிறது வந்து மிகுந்த என்ன சொல்றது, தேவையான ஆய்வாளர்கள் நிறைய தகவல்கள் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. நான் என்னுடைய கடந்த சில ஆண்டுகளாக நான் கடற்கரை பகுதிகளில் நிறைய பயணம் செய்வதை வந்து முக்கியமா வச்சிருக்கேன். ஏன்னா இயல்பான வாழ்க்கையை வந்து அறிந்து கொள்வதற்கு இந்த பயணங்கள் உதவுகின்றன. அப்படி பார்க்கும்போது கடலூர் பகுதி, அந்த கடலூர் பகுதி அல்லது சட்ராஸ் பகுதி, பழவேற்காடு பகுதி, தொடர்ச்சியாக கீழே நாம் வரும்போது சீர்காழி தொடங்கி கீழே வரும்பொழுது கொற்கை பகுதி, அப்புறம் தூத்துக்குடி என்று அப்படியே வரும்பொழுது கீழ் வரைக்கும் குமரி பகுதி என்று வரப்போது கலந்து போன பல்வேறு வகையான சான்றுகளை வந்து இந்த பகுதிகள் எல்லாம் நம்மளால பார்க்க முடியும். ஆக இது வந்து அது வளமான ஒரு பண்பாடு. எப்படி இந்த வளமான தமிழ் பண்பாடுங்கிறது ஒரு வார்த்தையில சொல்லிக் கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயமாக இல்லை. மிக மிக வளமான பல்வேறு அம்சங்களை உள் அடக்கி கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வளமான ஒரு பண்பாடாக நான் பார்க்கிறேன். அதற்கு அடுத்து இந்த வணிகத்துக்கு அடுத்து நாம் பார்க்கும் பொழுது இந்த நடன வகைகள். நடனம் அப்படின்னாக்க நமக்கு முதல்ல இப்பொழுது வெளிநாடுகளுக்கு எல்லாம் போனவங்களுக்கு வந்து நடனம் அப்படிங்கிறப்போ பரதம் அப்படிங்கிற ஒன்று மட்டும்தான் மனசுல இருக்கு. ஆனா தமிழ் பண்பாட்டில் இருக்கிற நடன வகைகளை நாம் பார்த்தோம்னாக்க அந்த பட்டியல் பெரிய ஒரு நீளமான ஒரு பட்டியலாகத்தான் இருக்கு. கும்மி, கரகம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், பறையாட்டம் அப்படின்னு ஒரு பட்டியல், ஒரு நீண்ட பட்டியல். உதாரணமாக ஒரு ஆய்வு ஒண்ணு செய்துட்டு இருக்கும் பார்த்தேன். ஏற்கனவே 76 வகை நடன வகைகளே பட்டியல் படுத்துறாங்க. இது வந்து ஒரு சிறிய தகவல் மட்டும் சொல்றேன். ஆனா உண்மையிலே பார்க்கும்போது பல்வேறு காலகட்டத்தில் ஆடக்கூடிய நடனங்களாக கும்மியாட்டம் அப்படிங்கிற வகையில பல்வேறு காலகட்டத்தில் ஆடக்கூடிய நடனங்களாகவும் சில இருக்கின்றன. கருவிகள், இசைக்கருவிகள் அப்படின்னு பார்க்கும்போது இசைக்கலை அப்படிங்கிற வகையில பார்க்கும்போது கூத்து இசை பார்க்கும்போது தனித்துவம் மிக்க பல இசைக்கருவிகளை உருவாக்கிய ஒரு பண்பாட்டு சிறப்பு மிக்க ஒரு சமூகமாகவும் தமிழ் சமூகம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதற்கு அடுத்து வந்து மிக முக்கியமான ஒரு கூறாக நான் பார்க்கிறது என்னன்னாக்கா அந்த உணவு.
உணவை மருந்தே உணவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்பாட்டை நாம் ஏற்றுக்கொண்டோம். இன்றைக்கு கூட நம்ம இந்த குடும்பத்துல இருக்கிற வயதானவர்கள், பெரியவர்கள் அனைவருக்குமே ஏதாவது ஒரு நாட்டு மருந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிந்து இயல்பான வகையில வீட்டுல வைக்கின்ற செடிகள்ல, வீட்டில் நம்ம வைக்கின்ற செடிகள்ல, வளர்க்கின்ற செடிகள்ல, தாவரங்கள்ல நம்ம மூலிகை செடிகளை வளர்க்கின்ற ஒரு பண்பாடு அப்படின்றத நம்ம வைத்திருக்கிறோம். இது மிக இயல்பாக வந்துவிட்டது. இதை மருந்து தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யறது இல்ல. இயல்பாகவே சீரகம் அல்லது மிளகு அல்லது மஞ்சள் இதெல்லாம் உணவுல சேர்ப்பது அப்படிங்கிற பண்பாட்டு விஷயங்களை மிக மிக இயல்பாக இந்த பண்பாட்டு விஷயங்களை நம்ம வைத்திருக்கிறோம். இது இப்பொழுது உலகளாவிய தமிழ் மக்களாக இருக்கின்ற மக்களுக்கு எந்த வகையில் இவற்றை கொண்டு போய் சேர்ப்பது, அல்லது எந்த வகையில் இதை இந்த இந்த விஷயங்களை அவர்களுக்கு தெரிவிப்பது அப்படிங்கிறது நமக்கு இருக்கிற ஒரு சவால். ஆக அதை ஒரு கேள்வியா, ஒரு பாயிண்டா நம்ம மனசுல வைப்போம். ஆனால் இந்த உணவு பழக்கமும் அது நமக்கு மிக முக்கியமான ஒன்று, பண்பாட்டில் ஒரு கூறுதான் அப்படிங்கிற மறந்து விட முடியாது. அடுத்ததாக கைத்தறி, அதாவது நாம் உடுத்துகின்ற உடை, வேட்டியாக இருக்கட்டும் அல்லது துண்டாக இருக்கட்டும், சேலையாக இருக்கட்டும், எந்த மாதிரியான உடையாக இருந்தாலும் சரி, அதை நெய்யும் ஒரு பண்பு அப்படிங்கிறது, அதாவது துணியை தயாரித்தல் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அது ஒரு ஒரு பெரிய ஒரு நுணுக்கமான ஒரு டெக்னாலஜி. அந்த நுணுக்கமான டெக்னாலஜி சாதாரணமா நம்ம வேறு வேறு பண்பாடுகளில் இருந்து கடன் வாங்கி கொண்டு வந்த ஒரு பழக்கம் அல்ல. இந்த கைத்தறி தயாரித்தல் அப்படிங்கிறது வழி வழியாக தமிழ் பண்பாட்டுல நீண்ட காலமாக தமிழ் நிலத்தின் பல்வேறு பகுதிகள்ல இருந்திருக்கு. அதை தொடர்ச்சி இன்றைக்கும் பாக்குறோம். அந்த வகையில கைத்தறியை போற்றி வளர்த்து தொடர்ச்சியாக கொண்டு போகக்கூடிய ஒரு முயற்சியை நாம் மறந்து விட முடியாது. ஏன்னா இந்த காலகட்டத்துல சிந்தட்டிக் கிளாத்ஸ் அப்படிங்கறதுலாம் வந்துருச்சு. நிறைய மாதிரியான போலியான துணி வகைகள் அப்படின்னா நமக்கு வந்துருச்சு. ஆனாலும் இது ஒரு போட்டியாகவே நாம் பார்க்காமல் இது நமது பண்பாட்டின் ஒரு கூறு. கைத்தறி அல்லது துணி, அந்த நெசவு பருத்தி துணி அப்படிங்கிறது நம்ம பண்பாட்டின் ஒரு பகுதி அப்படிங்கிறத பார்க்கிறது தேவை அப்படிங்கிறது நம்ம மறந்துவிட முடியாது. இதற்கு அடுத்ததாக மிக முக்கியமாக நான் கருதுவது என்னவென்றால் தொல்லியல் அகழ்வாய்வுகள். இந்த தொல்லியல் அகழ்வாய்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப கீழடி பற்றி தமிழ் மரபு தனி பிரத்யேக ஒரு பக்கம் இருக்கும். அந்த பக்கத்தில் நீங்க அது தொடர்பான பல்வேறு செய்திகளை பார்க்கலாம். கீழடி அப்படிங்கிறது ஒரு உதாரணமா போட்டிருந்தாலும் கூட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள்ல கொடுமணல், அரிக்கல்மேடு, மாங்கூர், அப்புறம் நாங்கூர், காவிரி பூம்பட்டினம், பிறகு நாகப்பட்டினம், பல்வேறு பகுதிகள் கொடுமணல் அப்படின்னு பல்வேறு பகுதிகளில் செய்யப்பட்ட அகழ்வாய்வுகளின் வழியாதான் ஆதிச்சநல்லூர் இப்படி பல்வேறு பகுதிகளில் செய்யப்பட்ட அகழ்வாய்வுகளின் காரணத்தினால்தான் நமக்கு இன்றைக்கு நம்மளுடைய தமிழின் தொன்மை, நம்மளுடைய வாழ்வியல் விஷயங்கள் எப்படி இருந்தன, நமது வாழ்க்கையில நம்ம பிறப்பு, இறப்பு, சடங்குகள், நாம் பயன்படுத்தி கொண்ட ஆடை அணிகள், எங்களுடைய மிச்சங்கள், பிறகு நம்மளுடைய அதாவது நம் எத்தனை கலப்புகள் இருந்தன இது போன்ற செய்திகள் எல்லாம் நம்மால் பார்க்க முடியும். இந்த பண்பாட்டு விஷயத்துல அதுவும் முக்கியத்துவம். அது மட்டுமின்றி ஓலைச்சுவடிகள் நான் முதல்ல ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். இந்த ஓலைச்சுவடிகள் அப்படின்னு பார்க்கும்போது இங்கிருந்து தமிழகத்திலிருந்து கொண்டு செல்லப்பட்ட, வாங்கி செல்லப்பட்ட ஏராளமான ஓலைகள், தமிழ் ஓலைகள், தமிழ் காகித ஆவணங்கள் அப்படிங்கிறது ஐரோப்பா மட்டுமில்ல அமெரிக்காவிலும் சரி பெரிய பெரிய ஆவண பாதுகாப்பகங்களில் பாதுகாக்கப்படுகின்றன. அவை எல்லாவற்றையும் கொண்டு அவற்றில் இருக்கின்ற விஷயங்களை நாம் வெளிப்படுத்தி அவற்றை ஆய்வு செய்ய வேண்டிய பெரிய பெரிய ஒரு பணி அப்படிங்கிறது நான் முன்னால இருக்கு. அதை எப்பொழுது நாம் தொடங்க போகிறோம் அப்படிங்கிற கேள்வியை நான் உங்க எல்லாருக்குமே முன்வைக்கிறேன். ஏனென்றால் அதாவது தமிழகத்தில் தமிழ் ஆய்வுத்துறையில இருக்கிறவங்க, பொதுமக்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லோருக்குமே ஓலைச்சுவடிகளை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கு. பாதுகாத்தல் அப்படிங்கிறது ஒரு ஷோகேஸ்ல வைக்கிற மாதிரி மட்டும் இருந்து விடக்கூடாது. அந்த பாதுகாப்போடு அதில் இருக்கின்ற விஷயங்களை நாம் ஆய்வு செய்யும் பொழுதுதான் நம்மளுடைய தமிழ் பண்பாட்டின் பல்வேறு தகவல்களை நம்ம மீட்டெடுத்து அதை பற்றி பேச முடியும், அதை பற்றி தொடர்ச்சியாக ஆய்வு செய்ய முடியும். ஆக இந்த நிறைய ஓலைச்சுவடிகள் தமிழகத்தில் மட்டுமில்லை இலங்கையிலும் இருக்கின்றது. வெவ்வேறு விதமான ஓலைகள் நம்ம பார்க்கலாம். இந்த சிந்தனையின் தொடர்ச்சியாக வரும் பொழுது என்ன தோன்றுகின்றது என்றால், இப்ப நம்ம எடுத்துக்கொள்வோம், ஒவ்வொரு தனிநபரையும் எடுத்துக்கொள்வோம். இந்த பண்பாட்டை முழுமையாக ஏற்றுக்கொண்டு தான் நாம் உலா வந்துட்டு இருக்கோம். நான் ஒரு பெண் அப்படின்னு நான் பார்க்கிறோம், இல்ல நான் ஒரு ஆண், நான் ஒரு குழந்தை அப்படின்னு நான் பார்க்கும்போது, இல்ல நான் ஒரு மனிதர் அப்படின்னு எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு நான் பார்க்கும்பொழுது எனக்குள் என்னுடைய மொழியும் எனது பண்பாடும் கலந்தே இருக்கின்றது. இரண்டுமே இருக்குது. அப்படிதான் நம்ம ஒவ்வொருவரும் இருக்கின்றோம். நம்மளுடைய அத்தனை பண்பாட்டு சிறப்புகளையும் நாம் எப்படி பாதுகாக்க போறோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு ஒவ்வொன்றாக நாம் தொடங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொருவருக்குமே அந்த கடமை இருக்கு அப்படின்னு பண்பாட்டை பாதுகாத்துக் கொள்வதற்கு. எப்படி என்றால், நமது ஊர் நமது பெருமை அப்படிங்கிற சிந்தனை நமக்கு முதல்ல வர வேண்டும். ஏதோ ஒரு வரலாற்று விஷயம், ஏதாவது ஒரு பண்பாட்டு விஷயம் சொல்லும் போது எங்கேயோ இருக்கின்றது அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு பதிலாக
எனது ஊர்ல என்னுடைய பண்பாட்டு விஷயம் எப்படி இருக்கின்றது? அது ஒழுங்காக பாதுகாக்கப்படுகிறதா? அப்படிங்கிற கேள்வியை எப்பொழுதுமே முன்வைத்தே நாம் செல்ல வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது நம்ம வாழ்கின்ற நம்ம வீட்டை விட்டு இப்பொழுது நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறோமா? வீட்டிலிருந்து வெளியே வந்து பார்த்தால் நாம் இருக்கின்ற தெரு, நாம் இருக்கின்ற கிராமம், நாம் இருக்கிற ஊர், நம்ம இருக்கிற நகரம், அது அத்தனையிலுமே பல்வேறு வரலாற்று சுவடுகள் இருக்கின்றன. பல்வேறு பண்பாட்டு தகவல்கள் இருக்கின்றன. அந்த பண்பாட்டு தகவல்களை நாம் தேடி ஆராய வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அதற்கு என்ன தேவைன்னா, கொஞ்ச நேரம், கொஞ்சம் கவனம், கொஞ்சம் ஆர்வம். இதுதான் தேவை. இந்த பார்வையோட நம்மளுடைய பயணத்த நம்ம வந்து தொடங்கணும்னாக்கா நிச்சயமாக ஆஹ் அந்த பண்பாட்டு விஷயங்களை வந்து நாம் மீண்டும் நமக்குள்ளேயே மீள்பார்வை செய்து கொள்வதற்கும், அவற்றை முறையாக பாதுகாத்து அடுத்து படிப்படியாக கொண்டு வருவதற்கும் நம்மால் பல பயனுள்ள காரியங்களை நிச்சயமாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில வந்து நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாக, அதாவது தமிழ் மொழியை கற்கின்றோம், தமிழ் மொழியில் நூல்களை வாசிக்கின்றோம் அப்படிங்கிற போது நமக்கு பண்டைய எழுத்துக்களை பற்றி படித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் வரும்போது அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அந்த வகையில வந்து கல்வெட்டு பயிற்சிகளை வந்து தமிழ் மரபு அறக்கட்டளை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கின்றோம். அந்த கல்வெட்டு பயிற்சிகளை வருகின்ற ஜூன் மாதம் 19, 20, 21 ஆகிய 3 நாட்கள் உலகளாவிய வகையில இணையத்தின் வழியாக கல்வெட்டு பயிற்சி, சோழர் கால கல்வெட்டு பயிற்சி நடக்க இருக்கின்றது. நீங்கள் அந்த கல்வெட்டு பயிற்சியில கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட விருப்பம். ஏனென்றால் தமிழின் தொன்மையை நாம் அறிந்து கொள்ளணும், தமிழின் பண்பாட்டு விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதில் ஒரு பகுதியாக கல்வெட்டு வாசித்தலும் அடங்குகின்றது. ஆக அந்த கல்வெட்டு வாசித்தல் மிக எளிதாக உங்களுக்கு தரும் பொழுது, வழங்கப்படும் பொழுது அதை வந்து நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நான் நிச்சயமாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன். தமிழ் மரபு அறக்கட்டளையுடைய வலைப்பக்கங்கள், அதில் பல்வேறு தகவல்கள், தமிழ் மரபு அறக்கட்டளை ஆய்வுகள் பற்றிய செய்திகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றன. தகவல் தொடர்புக்கு நமது தமிழகத்தில் இருக்கின்ற சகோதரர் விவேக் அவர்களின் இங்கே நான் அறிந்திருக்கின்றேன். நீங்கள் அவரை தாராளமாக தொடர்பு கொண்டு எந்த விதமான நடவடிக்கைகளில் தமிழ் மரபு அறக்கட்டளை பணிகளில் இணைந்து நீங்கள் செயலாற்ற விரும்பினாலும், அல்லது நமது ஆய்வுகளில் நீங்கள் இணைந்து செயல்படுத்த விரும்பினாலும் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் என்பதை தெரிவித்திருக்கிறேன். ஒட்டுமொத்தமாக தமிழக தமிழ் மக்களின் பண்பாடு அப்படிங்கிறது வந்து சுருக்கி நான் முதல்ல சொன்ன பல்வேறு விஷயங்கள் சொன்னேன் இல்லையா? அதாவது இலக்கியங்கள், கோயில்கள், வழிபாட்டு தலங்கள், உணவு வகை, கலை, பண்பாடு, உடைச்சுவடிகள் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை நம்ம பேசினாலும், ஒட்டு மொத்தமா அதை சுருக்கி நாம சொல்லணும் அப்படின்னாக்க தமிழ் பண்பாடு எது அப்படின்னு கேட்டோம்னாக்க எனக்கு சிந்தனையில என்ன தோணுதுன்னா, கணியன் பூங்குன்றனாருடைய இந்த பாடல்கள் 192 பாடல்கள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அதாவது யாதும் ஊரே யாவரும் கேளு. இந்த பண்பாடு இருக்கு இல்லையா? இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறது, இது எல்லா மக்களுமே, அதாவது இந்த குலம், இந்த இனம், இந்த சமயம் அப்படிங்கிற எந்த ஒரு வரையறைக்குள்ளேயும் வைக்காம உலக மக்கள் அனைவருமே என்னுடைய சொந்தம் அப்படிங்கிற வகையான ஒரு சிந்தனையை வந்து கொடுக்கின்ற இந்த சிந்தனை தான் வந்து தமிழ் மக்களின் பண்பாடு அப்படின்னு நான் பார்க்கிறேன். ஏன்னா உடை மாறலாம், நம்மளுடைய உணவுல கூட சில பழக்க வழக்கங்கள் மாறலாம், நமது கலைகள்ல கூட சில மேம்பாடுகள் வரலாம், நம்ம வணிகம் செய்யற வகையில கூட சில மேம்பாடுகள் வரலாம். ஆனா நமது தமிழ் சிந்தனை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருத்து அது என்னன்னா, யாதும் ஊரே யாவரும் கேளு அப்படிங்கிறதுதான். பெரியோரை ஏத்தலும் இளமை, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமை. எல்லோரையுமே நாம வந்து சுற்றங்களாக, உறவுகளாக பார்ப்போம். இவங்க பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை புகழ்ந்துட வேண்டாம். இவர்கள் தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை நம்ம கேலி செய்ய வேண்டாம். எல்லோரையும் நமது உறவினர்களாக ஏற்றுக்கொண்டு எல்லோருடனும் அன்புடன் வாழ்வதுதான். அந்த அன்புங்கிற ஒரே ஒரு வார்த்தை தான் தமிழ் மக்களுடைய அன்பை காட்டுகின்ற, பண்பாட்டை காட்டுகின்ற ஒரு சொல் அப்படிங்கிறத சொல்லி இந்த என்னுடைய உரையை நான் இந்த வாய்ப்பிற்கு நன்றி.